கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். நாம் இப்போது உபாகமம் புத்தகத்தில் 20வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். யாருக்கு எதிராக யுத்தம் செய்ய போகையில் அவர்களுக்கு பயப்படக்கூடாது? சத்துருக்களுக்கு எதிராக. சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் எவைகளை கண்டால் அவைகளுக்கு பயப்படக்கூடாது? குதிரைகளையும் ரதங்களையும். சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் எப்படிப்பட்ட ஜனங்களை கண்டால் அவர்களுக்கு பயப்படக்கூடாது? தன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களை. இஸ்ரவேலரோட இருப்பவர் யார்? தேவனாகிய கர்த்தர். எங்கிருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலோட இருக்கிறார்? எகிப்து தேசத்திலிருந்து. இஸ்ரவேலர்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது யார் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேச வேண்டும்? ஆசாரியன். டேஷ் கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களிடம் யுத்தம் செய்ய போகிறீர்கள். இஸ்ரவேலரே. யுத்தம் செய்ய போகும்போது இஸ்ரவேலரின் எது துவளக்கூடாது? இருதயம். இஸ்ரவேலர்கள் சத்துருக்களை பார்த்து என்ன செய்ய வேண்டாம்? பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலர்களோட கூட ஏன் போகிறார் என்று ஆசாரியன் சொல்ல வேண்டும்? உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும். எதை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணாதிருக்கிறவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும். புது வீட்டை. எதை நாட்டி அதை அனுபவியாதிருக்கிறவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும். திராட்சைத் தோட்டத்தை. யாரை தனக்கு நியமித்திருக்கிறவன் வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும்? ஒரு பெண்ணை. ஒரு பெண்ணை தனக்கு நியமித்திருக்கிறவன் ஏன் தன் வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும்? அவளை விவாகம் பண்ணாதிருக்கிறதினால். எப்படிப்பட்டவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும்? பயங்காளியும் திடனற்றவனுமாய் இருக்கிறவன். பயங்காளியும் திடனற்றவனுமாய் இருக்கிறவன் ஏன் தன் வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும்?
தன் சகோதரரின் இருதயத்தை கரைந்து போக பண்ணாதபடிக்கு. பயங்காளியும் திடனற்றவனுமாய் இருக்கிறவன் தன் சகோதரரின் இருதயத்தை எப்படி கரைந்து போக பண்ணுகிறான்? தன் இருதயத்தைப் போல. ஜனங்களை நடத்தும்படி யாரை நியமிக்க வேண்டும்? சேனை தலைவரை. யார் ஜனங்களோடே பேசி முடிந்த பின்பு ஜனங்களை நடத்தும்படி சேனை தலைவரை நியமிக்க வேண்டும்? அதிபதிகள். ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கும் போது அதற்கு கூற வேண்டியது என்ன? சமாதானம். சோதனை கேள்வி 1. யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் இரதங்களையும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? ஏ, திரும்பி ஓடக்கூடாது. பி, சமாதானம் பண்ணக்கூடாது. சி, பயப்படக்கூடாது. டி, செலவை பார்க்கக்கூடாது. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கும் போது அவர்கள் எப்படிப்பட்ட உத்தரவு கொடுத்தால் உனக்கு ஊழியம் செய்ய கடவர்கள்? சமாதானமான உத்தரவு. ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கும் போது அவர்கள் சமாதானமான உத்தரவு கொடுத்தால் எதை திறப்பார்கள்? வாசலை. சமாதானமான உத்தரவு கொடுத்து பட்டணத்தின் வாசலை திறந்தால் பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் உனக்கு என்ன கட்டுகிறவர்கள் ஆவார்கள்? பகுதி. பட்டணத்தின் ஜனங்கள் பகுதி கட்டுகிறவர்களாகி என்ன செய்வார்கள்? ஊழியம். பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் சமாதானப்படாமல் உன்னோடே யுத்தம் பண்ணுவார்களானால் என்ன போட வேண்டும்? முற்றுகை. சமாதானம் பண்ணாத பட்டணத்தின் ஜனங்களில் யாரை வெட்ட வேண்டும்? புருஷர்கள் எல்லாரையும். சமாதானம் பண்ணாத பட்டணத்தில் உள்ள புருஷர்கள் எல்லாரையும் எதினால் வெட்ட வேண்டும்? பட்டய கருக்கினால். சமாதானம் பண்ணாத பட்டணத்தில் யாரை எல்லாம் உயிரோடே வைக்க வேண்டும்? ஸ்திரீகளையும் குழந்தைகளையும். சமாதானம் பண்ணாத பட்டணத்தில் எவைகளை உயிரோடே வைக்க வேண்டும்? மிருக ஜீவன்களை. சமாதானம் பண்ணாத பட்டணத்தில் எவைகளை எல்லாம் கொள்ளையிட வேண்டும்? பட்டணத்தில் உள்ள எல்லாவற்றையும். கர்த்தர் ஒப்பு கொடுக்கும் சத்துருக்களின் எதை அனுபவிக்க வேண்டும்? கொள்ளை பொருளை. ஜாதிகளை சேர்ந்த பட்டணங்களாயிராமல் வேறு எந்த பட்டணங்களுக்கும் இப்படியே செய்ய வேண்டும்?
வெகு தூரத்தில் இருக்கிற சகல பட்டணங்களுக்கும் கர்த்தர் சுதந்திரமாக கொடுக்கிற பட்டணங்களில் எவைகளை உயிரோடே வைக்கக்கூடாது? சுவாசமுள்ளதொன்றையும். கர்த்தர் சுதந்திரமாக கொடுக்கும் பட்டணங்களிலுள்ள ஜனங்கள் யார் யார்? ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர். கர்த்தர் சுதந்திரமாக கொடுக்கிற ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களில் கர்த்தர் கட்டளையிட்டபடியே என்ன பண்ண வேண்டும்? சங்காரம். கர்த்தர் சுதந்திரமாக கொடுக்கிற ஜனங்கள் எவைகளுக்கு செய்கிற தங்களுடைய சகல அருவருப்புகளின்படியே இஸ்ரவேலர்களும் செய்ய கற்றுக்கொள்ளக் கூடாது? அவர்கள் தேவர்களுக்கு. கர்த்தர் சுதந்திரமாக கொடுக்கிற ஜனங்களின் பட்டணங்களில் கர்த்தர் கட்டளையிட்டபடியே ஏன் சுவாசமுள்ளதெல்லாவற்றையும் சங்காரம் பண்ண வேண்டும்? கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாமல் இருக்கும்படி. பட்டணத்தை பிடிக்க அநேக நாள் முற்றுகை போட்டிருக்கும் போது எதை வெட்டி சேதம் பண்ணக்கூடாது? மரங்களை. பட்டணத்தை பிடிக்க அநேக நாள் முற்றுகை போட்டிருக்கும் போது எதை ஓங்கி மரங்களை வெட்டி சேதம் பண்ணக்கூடாது? கோடரியை. பட்டணத்தை பிடிக்க முற்றுகை போட்டிருக்கும் போது எதற்கு உதவும் என்று மரங்களை வெட்டுவார்கள்? கொத்தளத்திற்கு. சோதனை கேள்வி 2. யுத்தம் செய்ய தொடங்கும் போது யார் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேச வேண்டும்? ஏ மோசே, பி யோசுவா, சி ஆரோன், டி ஆசாரியன். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பட்டணத்தை பிடிக்க முற்றுகை போட்டிருக்கும் போது மரங்களை வெட்டி ஏன் சேதம் பண்ணக்கூடாது? அவைகளின் கனியை புசிக்கலாம். மனுஷனுடைய ஜீவனத்துக்கானவைகள் எவை? வெளியின் விருட்சங்கள். எப்படிப்பட்ட மரங்களை மாத்திரம் வெட்டியழிக்க வேண்டும்? புசிக்கிறதற்கேற்ற கனி கொடாத மரங்களை. புசிக்கிறதற்கேற்ற கனி கொடாத மரங்களை மாத்திரம் வெட்டியழித்து இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணுகிற பட்டணம் பிடிபடுமட்டும் அதற்கு எதிராக என்ன போடலாம்? கொத்தளம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடிக்க அநேக நாள் அதை முற்றுகை போட்டிருக்கும் போது நீ ஒரு கோடரியை ஓங்கி அதன் மரங்களை வெட்டி சேதம் பண்ணாயாக. அவைகளின் கனியை நீ புசிக்கலாமே. ஆகையால் உனக்கு கொத்தளத்திற்கு உதவும் என்று அவைகளை வெட்டாயாக. வெளியின் விருட்சங்கள் மனுஷனுடைய ஜீவனத்துக்கு ஆனவைகள்.
ஆமேன்.